சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளித்திருப்பதை திரும்பப் பெற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கலவரம் ஏற்பட்ட பிறகு முதன்முறையாக நாளை மணிப்பூர் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 8500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறையின் போது எரித்துக் கொல்லப்பட்ட இந்திய பெண். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த போது விபரீதம். டெட் தேர்வுக்கு 4,80,000 ஆசிரியர்கள் விண்ணப்பம். ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்று தவேக தலைவர் விஜய் அறிக்கை. காவல்துறை கட்டுப்பாடுகளை கட்சியினர் ராணுவ கட்டுப்பாட்டுடன் பின்பற்றவும் வலியுறுத்தல். தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீதான திருச்சி காவல்துறை பதிவு செய்த எஃப்ஐஆருக்கு இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இயற்கை விவசாயம் செய்வதற்காக 40 லட்சம் ரூபாய் பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தி நிலம் வாங்கி உள்ளேன். பல கோடி ரூபாய் செலவில் சொத்து வாங்கியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அண்ணாமலை விளக்கம். மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் செப்டம்பர் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கனமழை. புதுச்சேரியில் நடைபாதையில் சென்ற சிறுமியை கடித்து குதறிய நாய். கையில் ரத்தம் சொட்ட சொட்ட கதறி அழுத சிறுமி. பூந்தமல்லியில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர மோதிரத்தை தொலைத்த ஆசிரியர். மைதானத்தில் கிடந்த மோதிரத்தை கண்டெடுத்து ஒப்படைத்த மாணவர்கள். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த நயினார் நாகேந்திரன். செங்கோட்டையன் சந்திப்பு தொடர்பாக அமித்ஷா எதுவும் சொல்லவில்லை என்றும் தகவல். விஜயலட்சுமியிடம் 24ஆம் தேதிக்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் கைது செய்வதற்கான தடை ரத்து செய்யப்படும். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கெடு விதித்த உச்சநீதிமன்றம். சென்னை, கோவை உட்பட தமிழ்நாடு முழுவதுமாக போத்தீஸ் கடைகளில் வருமான வரித்துறை சோதனை. நெல்லையில் உரிமையாளரின் வீட்டில் ஆய்வு செய்யும் அதிகாரிகள். சென்னையில் 82,000 நெருங்கும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு. யுபிஐ செயலிகள் மூலமாக வாங்கக்கூடிய பொருட்கள், சேவைகளுக்கான தினசரி பரிவர்த்தனை வரம்பு 10 லட்சம் ரூபாயாக உயர்வு. செப்டம்பர் 15 முதல் அதிகரிக்கப்படும் நிலையில் இருவருக்கிடையான பரிவர்த்தனை வரம்பு 1 லட்சமாகவே தொடரும். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் சிபி ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஈக்வடார் நாட்டில் அரசுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி கலைத்த காவல்துறை. சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளித்திருப்பதை திரும்பப் பெற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கலவரம் ஏற்பட்ட பிறகு முதன்முறையாக நாளை மணிப்பூர் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 8500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறையின் போது எரித்துக் கொல்லப்பட்ட இந்திய பெண். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த போது விபரீதம். டெட் தேர்வுக்கு 4,80,000 ஆசிரியர்கள் விண்ணப்பம். ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.
மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்று தாவேக தலைவர் விஜய் அறிக்கை. காவல்துறை கட்டுப்பாடுகளை கட்சியினர் ராணுவ கட்டுப்பாட்டுடன் பின்பற்றவும் வலியுறுத்தல். தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீதான திருச்சி காவல்துறை பதிவு செய்த எஃப்ஐஆருக்கு இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இயற்கை விவசாயம் செய்வதற்காக 40 லட்சம் ரூபாய் பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்தி நிலம் வாங்கி உள்ளேன். பல கோடி ரூபாய் செலவில் சொத்து வாங்கியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அண்ணாமலை விளக்கம். மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் செப்டம்பர் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கனமழை. புதுச்சேரியில் நடைபாதையில் சென்ற சிறுமியை கடித்து குதறிய நாய். கையில் ரத்தம் சொட்ட சொட்ட கதறி அழுத சிறுமி. பூந்தமல்லியில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர மோதிரத்தை தொலைத்த ஆசிரியர். மைதானத்தில் கிடந்த மோதிரத்தை கண்டெடுத்து ஒப்படைத்த மாணவர்கள். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த நயினார் நாகேந்திரன். செங்கோட்டையன் சந்திப்பு தொடர்பாக அமித்ஷா எதுவும் சொல்லவில்லை என்றும் தகவல். விஜயலட்சுமியிடம் 24ஆம் தேதிக்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் கைது செய்வதற்கான தடை ரத்து செய்யப்படும். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கெடு விதித்த உச்சநீதிமன்றம். சென்னை, கோவை உட்பட தமிழ்நாடு முழுவதுமாக போத்தீஸ் கடைகளில் வருமான வரித்துறை சோதனை. நெல்லையில் உரிமையாளரின் வீட்டில் ஆய்வு செய்யும் அதிகாரிகள். சென்னையில் 82,000 நெருங்கும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு. யுபிஐ செயலிகள் மூலமாக வாங்கக்கூடிய பொருட்கள், சேவைகளுக்கான தினசரி பரிவர்த்தனை வரம்பு 10 லட்சம் ரூபாயாக உயர்வு. செப்டம்பர் 15 முதல் அதிகரிக்கப்படும் நிலையில் இருவருக்கிடையான பரிவர்த்தனை வரம்பு 1 லட்சமாகவே தொடரும். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் சிபி ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஈக்வெடார் நாட்டில் அரசுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி கலைத்த காவல்துறை.